டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கட்சிகள் அனைத்தும் கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் விறுவிறுப்பாக ஈடுபட்டு வருகின்றன. அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடையே பேச்சுவார்த்தை இன்று தொடங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வாசனுடன் ஆலோசனை நடத்த முன்னாள் மத்திய அமைச்சர் உள்ளிட்டோரும் வருகை தந்திருக்கிறார்கள். ஆழ்வார்பேட்டையில் உள்ள தமாக தலைவர் ஜி.கே. வாசன் இல்லத்தில் இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி என்பதை முன்னதாகவே உறுதி செய்திருந்தார்கள். அதை தொடர்ச்சியாக தற்பொழுது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை பாஜகவோடு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இன்று தொடங்கியிருக்கிறது. அந்த வகையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் வேண்டும் என்ற கோரிக்கை வைக்கப் போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக, தமாக இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் தேதி இன்னும் சில நாட்களில் அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதனையொட்டி தமிழகத்தில் மட்டுமின்றி நாடு முழுக்க கட்சிகள் கூட்டணி, தொகுதி பங்கீடு, பரப்புரை என பல்வேறு தேர்தல் பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகின்றன. அந்த வகையில் தொகுதி பங்கீடு தொடர்பாக பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாஜக தொகுதி பங்கீட்டு குழு இந்த பேச்சுவார்த்தையில் பங்கேற்று வருகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, பாஜக, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி அப்படிங்கிறது முன்னதாகவே அறிவிச்சிருந்தாங்க அதிகாரப்பூர்வமா. இப்ப அடுத்த கட்டமாக தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. தமாக தரப்பிலிருந்து எத்தனை தொகுதிகள் விருப்ப தொகுதிகளாக கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக கிட்ட? ஆனந்தி, நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் அங்கம் வகித்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமாக ஏற்கனவே அறிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜி.கே. வாசன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏற்கனவே மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியை பொறுத்தமட்டில் இவர்கள் 6 தொகுதிகளை விருப்ப பட்டியலாக பாரதிய ஜனதா கட்சியிடம் வழங்கி மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 தொகுதிகளை வழங்கியிருக்கிறார்கள். இதில் 4 தொகுதிகளை தங்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் ஒரு ராஜ்யசபா சீட் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் பாரதிய ஜனதா கட்சியிடம் நேரடியாக வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. முதல்கட்ட பேச்சுவார்த்தை தற்பொழுது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் வரக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கு முன்னதாக இந்த தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை திட்டமிட்டிருக்கிறது. 4ஆம் தேதி YMCAவில் நடைபெறக்கூடிய பிரம்மாண்ட பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக கலந்து கொள்ளும் பொழுது ஜி.கே. வாசன் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் நேரடியாக இதில் அங்கம் வகிக்கிறார்கள். அப்பொழுது இந்த தொகுதி உள்ளிட்ட அதற்கு முன்னதாக இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட இறுதி செய்யப்படும் என்று பாஜக வட்டாரங்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்தி, 4 மக்களவை தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா இடத்தை பாஜக கூட்டணியில் இருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கேட்டிருக்கிறது. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்க போகிறது என்பது குறித்த விவரங்களுக்கு மீண்டும் தொடர்பு கொள்கிறோம். தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் முத்து. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.